அனைத்து நண்பர்களுக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு கிருஷ்ண ஜெயந்தி 2025ஆம் ஆண்டு 16/8/2025 அன்று கிருஷ்ண ஜெயந்தி வந்திருக்குங்க. அப்படி வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக பெற இருக்கும் மிக முக்கியமான 5 ராசிக்காரர்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே சமயம் இந்த 5 ராசிக்காரர்களும் மட்டும் எதனால கிருஷ்ணரின் அருள் கிடைக்கிறது, மற்ற ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணரின் அருள் கிடைக்குமா, அப்படி அருள் கிடைக்கணும்னா நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் என்று தெரிஞ்சுக்க பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அது கூடவே உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல ஹரே கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 2025ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை நாளில் வந்திருக்குங்க. இந்த நாளில் அனைவரும் கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து பிரசாதம் படைத்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரங்களின்படி கிருஷ்ணர் ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்று வான்வெளியில் கிரக சஞ்சாரங்கள் குறிப்பிட்ட சில அமைப்பில் மாறுபடுவதாகவும் அதனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளும் அதே சமயம் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளும் முழுமையாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு இருக்குங்க. அந்த வகையில்தான் இந்த வருடம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்றும் கிருஷ்ணரின் அருளை பெற இருக்கும் இந்த 5 ராசிகளும் யார் யார் என்பதை நாம இப்ப பார்க்கலாம். கிருஷ்ணரின் அருளை பெறப்போகும் முதல் ராசி ரிஷப ராசிக்காரர்கள். அந்த கிருஷ்ணரே அவதரித்த ராசி என்பதால் இந்த ரிஷப ராசிக்கு கிருஷ்ணரின் அம்சங்கள் 100% இருக்கும். அதனாலேயே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்கும் கிருஷ்ணரின் அருளும் முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்குங்க. அது மட்டுமல்லாமல் இவர்கள் அன்றைய தினம் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரிஷப ராசியில் பிறந்த நபர்கள் அனைவரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நற்பலன்களை கொடுக்குங்க. அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்க போற ராசி கடக ராசி. இந்த கடக ராசியில் பிறந்த நபர்கள் இயல்பாகவே பெரும்பாலும் கிருஷ்ண பக்தர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால இவர்களுக்கு இயற்கையாகவே கிருஷ்ணரின் அருள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று இவர்களுக்கு கிருஷ்ணரின் அருள் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க. அது மட்டுமல்லாமல் இந்த கடகராசிக்காரர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பது மேலும் மேலும் நற்பலன்களை கொடுக்கும். அடுத்து மூன்றாவது ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிம்ம ராசியில் அதிபதியான சூரிய பகவான் உச்ச நிலையில் இருப்பதால் இவர்களுக்கும் கிருஷ்ணரின் அருள் 100% கிடைக்கும். அதனால நீண்ட காலமாக இருந்து வந்த காரிய தடைகள் விலகி வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். அடுத்து நான்காவது ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசி என்பது கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான நண்பராக விளங்கக்கூடிய அர்ஜுனன் பிறந்த ராசி. அதனாலேயே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணரின் அருளும் அன்பும் வழிகாட்டுதலும் என்றென்றும் இருக்கும். அடுத்து நாம் ஐந்தாவதாக பார்க்க போற ராசி மகர ராசி. இந்த மகர ராசியில் பிறந்த நபர்களும் கிருஷ்ணன் மீது மிகவும் அதிக பக்தி வைத்திருப்பார்கள். அதனால கிருஷ்ண ஜெயந்தி அன்று இவர்களும் கிருஷ்ணரின் அருள் கிடைக்க பெறுவார்கள். இப்ப நாம பார்த்த இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இயற்கையாகவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரின் அருள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. அப்படி இருக்க மற்ற ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணரின் அருள் கிடைக்காதா என்றால் நிச்சயமாக கிருஷ்ணரின் குறிப்பிட்ட ஒரு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் என் அருளை வணங்குவேன் என்று ஒருபோதும் பாகுபாடு பார்க்கவே மாட்டாரு. அப்படின்னா எதனால அந்த 5 ராசிக்காரர்களுக்கு மட்டும் அருள் கிடைக்குதுன்னா அதற்கு காரணம் கிரகசாரங்கள் மட்டுமே ஆகும். கிருஷ்ணரின் அருள் மட்டுமே
அன்பு என்பது எல்லைகள் அற்றது. பாகுபாடே பார்க்காமல் அனைவர் மீதும் அன்பை பொழிபவர் கிருஷ்ணர். அதனால் அனைத்து ராசிக்காரர்களும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் அனைவருக்கும் கிருஷ்ணரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் எங்களின் சேனலின் சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை லைக் பண்ணி அத்துடன் நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.